எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வரும்பொழுது எருசலேமில், அதாவது திருச்சபையில, அப்புறம் யூதேயாவில விசுவாசிகள் வாழ்ற இடத்துல, சமாரியாவில அவ்விசுவாசிகள் வாழ்ற இடத்துல, அது போகட்டும் உலகத்துல எந்த இடத்துல, பூமியின் கடைசி பரியந்தமும் நாம அவருக்கு சாட்சிகளாக இருக்க முடியும். சாட்சிகள்னா இயேசு என்ன செய்தாரோ அதை செய்து அவர் நாமத்துக்கு மகிமை கொண்டு வந்து அவருக்கு சாட்சிகளா இருக்க முடியும். யோவான் 14:12 பாத்தீங்கன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் விசுவாசிக்கிறவர்களாகிய நாம அவரை காட்டிலும் பெரிய காரியங்கள், அப்பா விட பிள்ளை நல்லா படிக்கிறது, அப்பா விட பெட்டரா செய்யுது, அப்பா விட நல்லா வாழ்றது அப்பாவுக்கு பெருமை. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய காரியங்களை சேர்க்க இன்றைக்கு நாம ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி.